ஓகே, நாம் நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் தியானமாக இருக்கிறோம். நியாயாதிபதிகளின் புத்தகம் நமக்கு தரும் வரலாற்று பாடங்களை நாம் கவனிக்க ஆரம்பித்தோம். முதலாவதான பாடத்தை கடந்த வாரத்தில் சிந்தித்தோம். இஸ்ரவேலர்கள் நன்றியுள்ள ஆராதனை உள்ளவர்களாக விளங்க வேண்டும் என்பதே ஆண்டுடைய தலையான விருப்பமாக இருக்கிறது. தம்முடைய இரத்தத்தாலே சம்பாதிக்கப்பட்ட திருச்சபையும் இதே எதிர்பார்ப்பது ஆண்டோடைய புதிய ஏற்பாட்டு சபையின் மேலும் ஆண்டவருக்கு இருக்கிறது. அவர்களை விட இன்னும் அதிக தரமிக்கவர்களாக ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்வர்களாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். ஸோ இதிலெல்லாம் நம்ம வயசு வளருது, சரீரம் வளருது. so many things are growing without our own permission. நம்ம அனுமதி கொடுக்காமே பல விஷயம் வாழ்க்கையில் வளருது. காலம் ஓடுகுது. காலம் வளருதுன்னு சொல்ல முடியாது. காலம் ஓடிட்டே இருக்குது. காலம் விரயமாயிட்டே இருக்குது. நம்ம கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்கள் குறைஞ்சிட்ருக்கு. ஒன்று தேய்பிறை வளர்பிறையாக, ரெண்டுமே அல்டிமேட் ரியாலிட்டி. தேய்பிறை வளர்பிறை. ஒரு பக்கம் தேய்கிறோம், ஒரு பக்கம் வளர்கிறோம். அந்த சுழல் நிற்காமல் போயிட்டே இருக்குது. we need to be so careful. நல்ல விழிப்பு தேவை. uncompromisingly, undebatedly. ஆதியாகமம் 8:22 வாசிக்கிறோம். பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். அது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். அப்படின்னா ஆண்டுடைய இதயத்தின் மையத்தில் இருக்கிற அவருடைய திருவுளம், அவருடைய நானாவிதமான சர்வ வல்லமை, சர்வ ஞானம், சர்வ வியாபகம், காருண்யம், இரக்கம், நியாயம், சத்தியம் எல்லாமே அவர் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. இட் இஸ் இன் தி மோஸ்ட் சேஃப் அண்ட் செக்யூர் பிளேஸ். ஸோ அதை நம்ம ஏதோ விளிம்பில் இருக்குது, ஓரத்தில் இருக்குது, காற்று அடிச்சிட்டு போயிடும், கூட்டி போயிருக்கும்போது தொலைஞ்சு போயிடலாம் சொல்ல முடியாது. இந்த நீதிகள் தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிறது. தேவனுடைய உள்ளத்தை தொடக்கூடியவன், தேவனுடைய உள்ளத்தை அறியக்கூடியவங்கிறவங்க இதுவரைக்கும் எவ்வளோதான் பிரபலமான விஷயங்கள் சபை சரித்திரத்தில், இஸ்ரவேல் சரித்திரத்தில் நடந்திருந்தாலும் ஏனோக்கு போல் இன்னும் ஒரு கேரக்டர் எழும்பலை, நோவாவை போல் ஒரு கேரக்டர் எழும்பலை, ஆபிரகாமை போல் ஒரு கேரக்டர் எழும்பலை. இவங்களெல்லாம் பற்றி எத்தனை வருஷங்களாக பிரசங்கம் கேட்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நியூ ஒவ்வொரு புதிய புரிதல், புதிய அறிவு, புதிய அனுபவம், அதெல்லாம் மக்கள் கேட்ட மேனியாக இருக்கிறாங்க. பட் நோபடி ஹேஸ் கம் நியர் தோஸ் கேரக்டர்ஸ். அதெல்லாம் ஓடி போய் புதிய ஏற்பாட்டில் இருக்க கேரக்டர்ஸ். அப்போஸ்தலருடைய வாழ்வு, முதல் நூற்றாண்டு, இன்றைக்கி மாத்திரம் ஜப நேரத்தில் இடையிலே உணர்வு வந்ததுனால வேகமாக அப்போஸ்தலர் நடபடிகளை தவிர ரோமர்லேருந்து கிட்டத்தட்ட யூதா வரைக்கும் எல்லா நிருபங்களையும் அந்த கடைசி அதிகாரங்களை பார்த்தேன். பவுல் வாழ்விலே சம்பந்தப்பட்டவங்க யார், அவருடைய ஊழிய பாதையிலே நுழைந்த, அவருடைய ஊழிய பாதையிலே ஒத்தாசையாக எழுப்பப்பட்ட நபர்கள் யாருன்னு பார்த்தேன். ஒரே ஒரு அதிகாரத்தில் மாத்திரம், ரோமர் 16 மாத்திரம் 34 பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. ப்ளஸ் அதர் பிளேசஸ்லாம் சேர்த்தா ஒரு 40+ பீப்புள் பவுல் வாழ்விலே ஊழியத்தில் பங்கு பெற்றிருக்காங்க, ஒத்தாசையாக இருந்திருக்கிறாங்க. இப்பொழுதும் இதெல்லாம் நாம் ஏன் நினைவு கூற வேண்டியிருக்கு? நான் தான் மாட்டினேனா, நான் எழுச்சா, எனக்கு பிழைக்க தெரியாதா, இப்படிங்கிற ஒரு அல்ப புத்தியே உலகத்தில் எல்லா விஷயத்திலும் இருக்குது. மறைமுகமாக இருக்குது, பகிரங்கமாக இருக்குது. ரொம்ப திரையிலே தெரிய வருது, திரை மறைவிலே இருக்குது. நான் சொன்ன துணுக்குகளோடு சேர்ந்து என்னுடைய
அறிவுரைகளை நீங்கள் சிறமேற்கொண்டு யோசிங்க. நீங்கள் ஞானிகள் தான். பட் ஆனால் யூ ஹேவ் டு ஃபைண்ட் யுவர் பிளேஸ் இன் கிரைஸ்ட். செம குழப்பமான ஒரு செய்தி இன்றைக்கி நான் பார்த்தேன். அப்படியே ஆடி போய் நிற்கிறேன். யாரை நம்பி போய் நான் கேட்குறதுங்கிற மாதிரி எனக்குள்ளே ஒரு திகைப்பு ஏற்பட்டுச்சு. அதனால தான் நான் கொஞ்சம் மெதுவாக பேசுகிறேன். அதாவது ஸ்லோ. ஐ டோன்ட் வாண்ட் டு ரஷ் இன் டு மேட்டர்ஸ். ஏன்னா இப்போ நான் அந்த செய்தி நான் இப்போ உடனே சொல்ல மாட்டேன். ஆனால் அது ரொம்ப காதுக்கினே ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. இதுக்கு தான் ஏன்டா நான் காத்திருந்தேன் இலவ காத்த கிளி மாதிரி, இதுக்காக தான் நான் ஒத்த காலில் நின்று தாவமாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். நான் சொல்லாமல் இருக்கிறதுக்கு தேவன் எனக்கு உதவி செய்வாராக. எனக்கு தெளிவு வரணும். நானுமே யோசித்து நடுநிலைமையில் நல்ல வேத பண்டிதம் பெற்ற யார்கிட்டையாவது கேட்கணுன்னு இருக்கேன். ஆனால் எப்படி ஒரு தைரியமாக ஒரு அதான் இன்றைக்கெலாம் எல்லாம் இன்னைய காலம் எப்படி இருக்குன்னா துணிகரத்தின் காலம். துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லைங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு இடம் பொருள் ஏவல் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிற அந்த துணிகரத்தின் காலங்கிறது நல்ல விஷயங்களே நாரடிக்கிற காலம், நற்பெயர்களை கெடுக்கிற காலம், நல்லவர்களை பகைக்கிற காலம், தேவனை தூஷிக்கிற காலம், தேவத்துவத்தின் பரிபூர்ணங்களையும் தேவத்துவத்தின் மகத்துவங்களையும் அசட்டை பண்ணுகிற காலம், அவசங்கை பண்ணுகிற காலம், பரிசுத்த குலைச்சலாக்குகிற காலம். பயமாக தான் இருக்குது பிரசங்கம் பண்ணவே. வசனத்தையே கருத்துக்கள் நான் எனக்கு புரிஞ்ச கருத்துக்களை சொல்கிறதுல எனக்கு ஒரு லாபம் கிடையாது. ஏன்னா நான் மொத்தத்துக்கும் வரையறைக்கு உட்பட்டவன். என் புரிதல் குறைவானது. ஐ திங்க் ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை 1 or 2 டேஸ்க்குள்ளே நம்ம யோசித்தோம். அட்லீஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஆண்டவரே மனம் விட்டு போகக்கூடிய அளவுக்கு தான் இந்த காலம் இருக்குது. ஆனால் அவர் அப்படி இருக்க போகிறதில்லைங்கிறது வேறு விஷயம். அவர் இருக்க போகிறதில்லைங்கிற ஒரு பொறுப்பில்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் அவருக்கு சொல்லிவிட்டு அப்படியே வைத்தரப்பிக்கக்கூடாது. God can manage himself. He can handle every issue. நம்ம அவருக்கு என்னங்க சொல்லி காமிக்கிறதுக்கு இருக்குது? நம்ம என்ன அவருக்கு நீங்கள் பெரியவர்னு சொல்கிறதில்ல. நமக்கு என்ன வாட்ஸ் த ஐடியா பிஹைண்ட்? அதை மாத்திரம் தயவு செஞ்சு கவனிங்க. நம்ம தேவனை ஆராதிக்கணும், தேவனை தொழுது கொள்ளணும், தேவனை பின்பற்றணும், தேவனை பிரஸ்தாபிக்கணும், தேவனை மனதில் மையத்தில் வைத்து அவரை நேசிக்கணும், ஒரு வார்த்தை கீழ்ப்படிஞ்சு கடைசியில் கீழ்ப்படிஞ்சு அவருடைய வார்த்தைகள் கீழ்ப்படிஞ்சு கை கொண்டு வாழணும், வேண்டாத விளக்கணும், வேண்டியதை சேர்த்துக்கணும், நிலச்சிருக்கணும், பயணிக்கணும், செலவாகணும், செலவழிக்கணும், சவால்களை சந்திக்கணும், கைவிடப்படணும், சேர்த்துக்கொள்ளப்படணும், நிராகரிக்கப்படணும், சேர்த்துக்கொள்ளப்படணும், காயப்படணும், காயம் கட்டணும், ஆறுதலாக இருக்கணும், ஆறுதல் அடையணும். எவ்ரி திங் இஸ் இன்க்ளூசிவ். ஃபைனலி ஒன் சிம்பிள் பாயிண்ட், டிசைப்பிளாக இருக்கணும், சரியான தேர்ந்த வளர்ந்த சீஷனாக இருக்கணும். நமக்கு இன்றைக்கி 2026 ப்ளஸ் இயர்ஸில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவனை எதிர்பார்க்க ஒரே நிலை சீஷத்துவன். உண்மை உத்தமமான சீஷனாக இருக்கணும், உண்மை உத்தமமான பணியாளனாய் இருக்கணும், சேவகியாக இருக்கணும். ஸோ இதை செய்ய விடாமல் அதில் இருக்க சின்ன சிறுசு, அதில் இருக்க கொஞ்சம் ஜாஸ்தியான அளவு, ஜாஸ்தியான பொறுப்பு, ஜாஸ்தியான விஷயத்தை ரிஸ்க் எடுத்து செய்ய, பிரயாசப்பட்டு செய்ய, அந்த விலையை தீர்மானித்து செய்ய, விலை கொடுத்து செய்ய சுத்தபத்தமான எண்ணமே கிடையாது, விருப்பமே இல்லை, பூஜ்ஜியமாக இருக்குது. ஐ ஆம் ஸோ டயர்ட். நீங்கள் எல்லாம் செஞ்சிட்டீங்க. யூ ஆர் தேர் ஃபார் மீ. God is there for us. தேவன் நமக்காக இருக்கிறாரு.
அவர் உதவியாக, அவர் சகாயராக இருக்கணும். அவர் பார்த்து அழுகிறவராக இருக்கக்கூடாது, நம்மளை பார்த்து அழுகிறவராக இருக்கக்கூடாது. ஐ திங்க் இன்றைக்கோ நேற்றுக்கோ கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். எருசலேமை பார்த்து அழுகுறாரு, சபையை பார்த்து அழுகுறாரு. ஒரு இடத்துல அழுதார், செத்தவனை உயிரோடு எழுப்பினார். வண்டர்ஃபுல், ப்ரைஸ் காட். ஒரு குடும்பத்துக்காக கரிசனையாக இருந்தார். அந்த குடும்பத்தின் சுகதுக்கத்தில் பங்கு பெற்று சும்மா ஆறுதல் ஸ்தோத்திர கூட்டத்துக்கு வந்துட்டு போன மாதிரி ஜீசஸ் மார்த்தாள் மரியா வீட்டுக்கு வந்துட்டு போகல. வந்தார், 4 நாள் காத்திருந்தது, காரணத்தை சொல்லாமையே அவர் வேலையை காமிச்சிட்டு போனார். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நமக்காக அழுதா நம்ம கண்ணீருக்கு பலனுடுன்னு நம்மளை பார்க்க வரும்போதோ இல்லை நாம் அவரை பார்க்க போகும்போது ரெண்டுமே ஏதாவது ஒன்று நமக்கு நடக்கும்போது பலன் ஏற்படணும். பிரைஸ் தி லார்ட். பார்த்து அழுதுகிட்டே என்னால் ஒன்றும் செய்ய முடியல, என் கை கட்டப்பட்டிருக்கு, வாய் கட்டப்பட, ஐ எம் ஸோ ஹெல்ப்லெஸ் டு ஹெல்ப் யூன்னு ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடாது. சபையை பார்த்து சொல்லக்கூடாது, தனிப்பட்ட மனுஷனை பார்த்து சொல்லக்கூடாது, ஒரு ஊழியனை பார்த்து சொல்லக்கூடாது. எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் என்ன பேர், என்ன பேர், பெத்த பேர், தாய் நீள்ங்கிற வாட்ஸ் அ பிக் ஐடியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் லெசன், இஸ்ரவேலர் நன்றியுள்ள ஆராதனையாளர்களாக விளங்க வேண்டும் என்பதே. நம்ம இந்த பாட்டிலலாம் ஆராதனை அப்படி, அதெல்லாம் ஆராதனைன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன், உங்களுக்கு பிடிக்காததான் சொல்கிறேன், என்ன பண்ண முடியும். எனக்கு தெரியல வேறு என்னத்தை சொல்லணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு தெரியல. ஆராதனை இல்லாத ஆராதனைன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு நான் சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் வெற்றி இல்லை. நான் பொய்யை சொன்னால் என்ன தான் பொய் தான் என்னை கொண்டு போய் முதல்ல குழியில் வைக்கும். நீங்கள் வரீங்களா இல்லையா பின்னாடி அதை பற்றி எனக்கு தெரியாது. நான் சொன்ன பொய் என்னையே முதல்ல போய் குழியில் வைக்கும். ஸோ வாட் இஸ் வர்ஷிப்? அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். தம்மை ஆவியோடு உண்மையுடன் தொழுது கொள்கிறவர்களை பிதா தேடி வருகிறார். இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினே, இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். துதிக்கிறேன் 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 சோத்திரிக்கிறேன் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். நானுமே அதெல்லாம் பற்றி கரிசனையாக இருக்கிறேன், இல்லை புரிஞ்சிக்க தவிக்கிறேன். ஒரு முறைக்கு 10 முறை 10 முறைக்கு 100 முறை சொல்கிறோம். வாட்? அது போய் எதை பாதிக்குது, எதை போய் இடிக்குது, எதை போய் கடிக்குது, எதை போய் உடைக்குது, எதை போய் மாற்றுது? அவருடைய வஸ்திர தொங்கலாலே தேவாலயம் முழுவதும் நிறைந்திருந்தது, மகிமையாலே நிறைந்திருந்தது. தேவனுடைய ஆசாரியர்கள் ஒரு குழியும் செய்யக்கூடாமல் போனதுன்னு ஒரு காரியம் வாசிக்கிறோம். வாட் டஸ் இட் ரியலி மீன்? ஆர்பிஎம்மே கொஞ்சம் பேரோ நிறைய பேரோ அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிறீங்களா? அர்த்தத்தை தேடுறீங்களா? நம்பிக்கையாய் உள்ளோம், நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறோம், உண்மையே நம்பி உள்ளோம் சொன்னால் we are trying to put the blame again and again on God. உங்களுக்கு எப்படி அது புரியுன்னு தெரில. நான் ரிஸ்க்லாம் எடுத்துக்க முடியாது. என்னமோ நீங்கள் உங்களை எனக்கு காமிச்சிருக்கீங்களே, என்னமோ நீங்கள் என்ன உங்களை எனக்கு புரிய வச்சுருக்கீங்க, நீங்களே பார்த்து செய்யுங்க. நம்மாலே ஒன்றும் முடியாதுங்கிறது அவராலே இல்லாமல் நம்மாலே ஒன்றும் முடியாதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மாலே ஒன்றும் முடியாதுங்கிறது இல்லை, நம்மாலே எல்லாமே தான் முடியுது. முடியாதெல்லாம் முடிக்க தான் யோசிக்கிறோம், முனைஞ்சு தான் செய்கிறோம். எல்லாம் அங்கங்கே வீணாக போகும்போது தான் வேறு பக்கமாக யோசிக்கிறோம், வேறு விதமாக யோசிக்கிறோம். இதை விட உயர்ந்த ஏதாவது இடம் இருக்கா, யாராக இருக்காங்களா அப்படின்னு யோசிக்கிறோம். அதுலேயும் காரியம் ஆற வரைக்கும் கிறுக்குத்தனமாக பின்னாடி போகிறோம். ஆன பிற்பாடு நான் செஞ்சது, நானே இது பண்ணது அப்படின்லாம் நம்ம சொல்லிக்க இஷ்டப்படுறோம். Constantly, decisively ascribing the worth that belongs to God.
அவருக்கு மாத்திரம்தான் அந்த மதிப்பு, அவருக்கு மாத்திரம்தான் அந்த புகழ்ச்சி, அவருக்கு மாத்திரம்தான் இந்த அவரே எல்லாம், அவரே இதில் இருந்தார் என்று அவருக்கு சொல்லி காண்பிப்பதோடு மாத்திரமல்லாமல் அந்த புகழிலே நாம் கை போடாமல், அந்த புகழை நாம் திருடி நம்மோடு நாம் ஒப்பிட்டு பேசாமல் இருப்பது சரியான ஒரு ஒழுங்கு. வெரி டஃப் டிசிப்ளின். அது ஏங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ரெண்டாவது பாடம். கர்த்தரின் பார்வைக்கு அவங்க பொல்லாப்பானதை செய்து கொண்டே இருந்தாங்க. 7 முறை, ஒரு 14-16 அதிகாரத்தில், 22 அதிகாரத்தில் 7 முறை அவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கொண்டே இருந்தாங்க. அப்படின்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டது, இது 7 பெரிய சந்தோஷம். 70 முறை மன்னிக்கணும் ஜீசஸ் ரெஃபர் பண்ணுறாரு. அப்படின்னா we are constantly breaching the trust of God, constantly working against God's will. தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக செயல்படுறோம், தேவனுடைய இதே பிரியத்துக்கு விரோதமாக செயல்படுறோம், நம்ம பிரியத்தை தான் முக்கியப்படுத்துகிறோம். தேவனை மின்னலை விட பயங்கர வேகத்தில் மறந்துடுறோம், செய் நன்றி மறந்து விடுறோம், அதனால் பொல்லாப்பை செய்கிறோம். நாம் தேடிய நம்முடைய சுயநல போக்கிலே, இல்லை விக்கிரக ஆராதனையின் போக்கிலே, சாஸ்திர சம்பிரதாய போக்கிலே, ஊர் வழக்கம், உலக வழக்கம், ஜாதி வழக்கம், குடும்ப வழக்கம், வம்சாவளியின் வழக்கம், குலத்தின் வழக்கம், குல தெய்வத்தின் நிர்பந்தம், இப்படிலாம் சொல்லி செஞ்சதுலேயுமே என்ன தான் சாதித்தோம், என்ன தான் வெற்றி நிலைநாட்டினோம், எது தான் நிரந்தரமானது? பெரிய வில்லங்கமும் துக்கமும் சாபமும் நோயும் கொள்ளை நோயும் அடிமைத்தனமும் கூக்குரலும் தீட்டுகளும் காயங்களும் கண்ணீரும் தான் மிஞ்சினது. கடைசியில் அபயமிட்டு ஐயோ விடுதலை பண்ணுங்க, எங்களை யாராவது விடுதலை பண்ணுங்கலாம் கூட கேட்டுகிட்டே தான் இருந்து கடைசியில் யாரும் வராதனால, சீன்னு நம்மளை யாரும் இகழுகிறதுனால தேவனிடத்தில் திரும்பி வந்தோம். அவர் தான் பார்த்து இரட்சகர்களை எழுப்பி நம்மை விடுதலை செய்கிறார். விடுதலை செய்தவுடனே நாய்வாலை நிமித்து ஆணை மட்டும் பாடுபட்டேன்னு ஆண்டவர் தான் அந்த வார்த்தை சொல்லி ஆற்று போகிறார். திரும்பி வால் சுருண்டுக்குது. இதெல்லாம் கவனிக்கலாம் முடியாதுங்க. இப்படி தான் எல்லாத்தோடு சேர்த்து செய்வோம். 10ஓடு 11, 10ஓடு இது ஒன்று, குப்பையோடு குப்பையா, நல்லதோடு குப்பையா, என்னன்னே தெரியல வாழ்க்கையில். எனக்கு ஒரு சங்கடமான ஒரு இதயத்தை சங்கடப்படுத்துகிற ஒரு விஷயம். நம்ம தமிழ் வழிபாட்டு முறையில் ஆண்டவர் அறியாதவங்க மண்ணு சோறு சாப்பிட்றாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோலலாம், இந்த டிவி நிகழ்ச்சியில் ஏதாவது பார்த்துருப்பீங்க. மண்ணு சோறு சாப்பிட்றாங்க, மண்ணிலே தான் சோறை போடுறாங்க. அது என்னத்தையோ விதத்தில் கொஞ்சம் நஞ்சம் பெருக்கி அது மேலே சோத்தை போட்டு அதை திங்கிறாங்க. அது ஒரு தியாகம், அது ஒரு ஒருத்தல். அதை கண்டா அவங்க கடவுள் இறங்கிடுவார், ஏதோ நம்பிக்கை. புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்டதான வேண்டாத வழிபாட்டு முறைகளின் பின்னணியிலே ஊறிப்போன அந்தகாரத்தின் வல்லமையிலிருந்து, சாபத்திலிருந்து, இருளிலிருந்து, விக்கிரக கட்டுகளிலிருந்து, அந்த சத்துருனுடைய ஈனப்படுத்துகிற நம்மளை எவ்வளோ மட்டப்படுத்துகிறான் பாருங்கள், மட்டம் தட்டுறான் பாருங்கள், எவ்வளோ கொச்சப்படுத்தி. பாம்பு தான் மண்ணை திங்கணும்னு கடவுளை சித்தம். why will the people of God, creation of God, சிருஷ்டிப்பின் உச்சத்தில் படைக்கப்பட்ட மனுஷன் மண்ணு சோறு திங்கலாமா? பொது அறிவில்
நியாயாதிபதினே இந்த புஸ்தகத்துக்கே பேர். தொட்டத்தொண்ணுக்கு நமக்கு நியாயம் வேண்டியிருக்கு. நியாயக்கேடாக எல்லாத்துலேயுமே வாழ்வோம், பல விஷயத்தில் வாழ்வோம். நியாயம் எனக்கு நீ சொல்ல வராத, என் நியாயம் ஆண்டோட்ட இருக்குது. இது இந்த ஆண்டோட பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற ஒரு திமிரு. ஆண்டோடைய பிள்ளைகள் அல்லாதவங்களுக்கு அவங்க சுயநீதி, அந்த வம்சம், நாங்கள் எவ்வளோ கடவுளுக்கு படையில் வச்சுருக்கோம், நாங்கள் எவ்வளோ தான தர்மம் பண்ணியிருக்கோம், எத்தனை அன்னதான சத்திரம் கட்டி போட்டிருக்கோம், நீ எங்களுக்கு சொல்ல வராத. நாங்களே தான் கோயில் தர்மகர்த்தா. 7 முறை மறுபடியும் அவர்கள் மீறுகிறார்கள், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார்கள். பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி, கர்த்தருக்கு பயப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. ஸோ இதெல்லாம் நம்ம லைஃப்பில் தேவனுடைய அந்த அந்தஸ்துக்கு, அந்த தரத்துக்கு ஏற்றவண்ணமாக நமக்குள்ளே புத்தி இல்லை, பயம் இல்லை. விழுந்து போன பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானத்தில் தான் இருக்குது. உன்னை விட நான், இவனை விட அவன் அப்படிங்கிற மாதிரி. நம்மக்கிட்ட கடவுளோடு ஒப்பிடுவதற்கு என்ன இருக்குது? தேவனை விட நான், அவருடைய புத்தியை விட அவருடைய ஞானத்தை விட என்னுடைய ஞானம், அவருக்கு அஞ்சி நடக்கும் அந்த மரியாதையை விட என்கிட்ட பெரிய ஒரு வசதியான மரியாதை இருக்குது அப்படின்னு ஏதாவது சொல்லத்துக்கு இருக்கா? அவர் குணத்தை விட நான் சிறந்தவன் சொல்லத்துக்கு இருக்கா? அவருடைய வல்லமையை விட, அவருடைய நிதானத்தை விட, அவருடைய நியாயத்தை விட என்கிட்ட பெரிய ஒரு நியாயம் இருக்குன்னு நம்மகிட்ட சொல்ல இருக்கா? டாக்டர் ஜான் லெனக்ஸ்னு ஒருத்தர் இருக்கிறாரு, பெரிய ஒரு மேதை, கணித மேதை, இஸ் a mathematician, still is alive. அவர் எத்தனை விதமான மகா குதர்க்கமும் வாயில் கட்ட வைக்கிற நாத்திகர்களுக்கு, இன்றைக்கும் இருக்கிற உலக அரங்கில் இருக்கிற நாத்திகர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஞானத்தை பற்றி, புத்தியை பற்றி, விசுவாசத்தை பற்றி, நீதியை பற்றி, படைப்பை பற்றி, கடவுள் இல்லைன்னு சொல்கிற விஷயத்தை பற்றி அவங்களுடைய வார்த்தையை கொண்டே அவர்களுடைய அறியாமையை போக்குகிறார். கர்த்தர் அவரை அப்படி உபயோகிக்கிறார். அவர் வாயில் அவ்வளோ விசேஷமான ஞானத்தை சிந்தையில் ஆண்டவர் கொடுத்து வசனத்தை தான் சொல்கிறார். வசனத்தையுமே நேரத்தில் கோட் பண்ணுறாரு. ஆனால் வசனத்தில் இருக்க சாராம்சத்தை எடுத்து சொல்லும்போதே அவங்களால அதுக்கு பதில் சொல்ல முடியல. விஞ்ஞானத்திலிருந்து எப்படி தேவனை அறியலாம், எப்படி தேவனை அறியாமல் போக முடியும் என்று சொல்லுகிறார். நான் நிறைய அந்த டிபேட்டை நான் பார்க்கும்போது நான் பார்த்த ஒரு விஷயம், அவங்களாம் வாயடைச்சு தான் போகிறாங்க. ஆனால் மனம் திரும்பி ஆண்டவர் ஏற்றுக்கிறவங்கிறது ஒரு 100 பேரில் ஒரு 10 பேர் இருந்தாலே எவ்வளோ பெரிய வெற்றி, எவ்வளோ பெரிய ஆனந்தம். கவனிங்க, இது ஒரு முக்கியமான விஷயம். நான் இதை யோசிச்சுட்டு வரல, ஆனால் சொல்லிட்டேன். சபைக்கு 100 என்ன, 1000 என்ன, 1,00,000 பேர் என்ன, 3 லட்சம் பேர் ஆனந்தரால் பாஸ்டர் சதீஷ் நினைக்கிறேன், இல்லை சரியாக கூட பேர் ஞாபகம் இல்லை, அவர் சபையில் வராங்க. எத்தனை லட்சம் வந்தால் என்ன? எத்தனை பேர் மனம் திரும்பி சபையில் ஆண்டோடைய வழியிலே நடக்கிறாங்க? எத்தனை பேர் ஒப்புரவாகிறாங்க? எத்தனை பேர் விட வேண்டியதை விடுறாங்க? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள வேண்டியதை ஏற்றுக்கொள்கிறாங்க? எத்தனை பேர் சுமக்க வேண்டியதை சுமக்கிறாங்க? எத்தனை பேர் செலவாக வேண்டியதுக்கு செலவாகிறாங்க? செலவழிக்க வேண்டியதுக்கு செலவழிக்கிறாங்க? நாம் தான் தாராளமாக தான் துதிக்கிறோமா, நன்றி சொல்கிறோமா? we are tired, no? அந்நிய பாஷையில் பேசவே நமக்கு முடியல. எலி உணர்த்துற மாதிரி, இல்லை குருவி அந்த மணலில் அந்த ஃப்ளிப் ஃப்ளாப் பண்ணுற மாதிரி சிறகடிச்சு கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு முடிஞ்சிருது, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். நாம் தேவனோட ரகசியங்களை பேச ஆசை, அல்பத்தனமான ஆசை. நல்ல விஷயத்துலையும் அப்படி தான், கெட்ட விஷயத்துலையும் அப்படி தான். கடவுள் தான் என்னை மன்னிக்கணும். நாம் ரவுடித்தனத்தில் தான் பேட்டை ரவுடியாக இருக்கிறோமா? தமிழகத்திலே
கலங்கக்கூடிய ஆட்டோ சங்கரம் தான் யாரும் எத்தனையோ பேர் இருக்கு. அந்த மாதிரிலாம் தான் இருக்கோமா? பாவத்திலையும் நம்ம சிறக்கலை, பரிசுத்தத்திலையும் சிறக்கலை, புத்தியிலையும் சிறக்கலை. என்ன ஜென்மங்கள் நம்ம? வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஆர் வி? யோசிக்கிறீங்களா? இயேசு சொன்னது எச்சியை மொழிகிட்டு ஏற்றுக்க வேண்டியதுதான். எவனுடைய பாவங்கள் அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவன் என்னிடத்தில் அதிகமாக அன்பு கூறுவான். இதெல்லாம் சொன்னோன்னே ஃபியூஸ் போன மாதிரி இப்படியே தான் உட்காந்து ஏற்கனவே உமை கொட்டாங்க இல்லையா? நீங்கள் தான் வீட்டில் போய் பார்க்கணும், எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு புஸ்தகத்தை கடவுள் எழுதணும். ஸோ ஆராதிக்கிறவர்களாக, நன்றியுள்ள ஆராதனையாளர்களாக மாறணும்னு ஆண்டு எதிர்பார்க்குறாரு. கர்த்தருடைய பார்வைக்கு திரும்பி திரும்பி பல்லாப்பு செய்கிறது முற்றுப்புள்ளியை வச்சிடணும், முடிஞ்சிடணும். பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளையிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறேன். சும்மா ஒரு ஆத்துமாதாய பாடத்தில் ஒரு குறிப்பு அப்படிங்கிறது மாத்திரம் வேகமாக சொல்கிற மாதிரி ஒரு சுவிசேஷத்தை சொல்லும்போது இந்த முறையில் சொல்லணும். அது ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ஒரு காரியத்தை சொன்னால் இதுலேயே நம்ம பழகி போயிட்டோம். பட் ஆனால் உணர்கிறோமா? அவங்களுக்கு சொல்கிறோம், யாரும் தெரியாதவங்களுக்கு தலைமுறை கேட்டுருவாருங்க. ஆனாலும் அதெல்லாம் ஆண்டவர் போக்குறதுக்கு உங்களுக்காக மரித்தாருங்க அப்படின்னு சொல்கிறோம். நமக்காக இயேசு மரித்தாரே, மரித்து கொண்டே இருக்கிறாரே, கொண்டுகிட்டே இருக்க மாதிரி தானே இருக்குது. இல்லை அந்த சாபம் போச்சா? அந்த விசாரணை இன்றி நம்ம வாழ்வில் விடுதலையோடு வாழ்கிறோமா? வெற்றியோடு வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்வை கண்டு அவங்க விடுதலை பெறுறாங்களா? நம்பிக்கை கொள்கிறாங்களா? ஏன் இன்னும் அதை யோசிக்காமல் இருக்கிறீங்க? வாய்க்கு காவல் வைங்கன்னு பரிசுத்தவான்கள் கேட்டிருக்காங்க. பௌத்தன் சங்கீத புத்தகத்திலும் சரி, நீதிமொழி புத்தகத்திலும் சரி, எல்ஸ்வேர் தீர்க்கதரிசன புஸ்தகங்களும் சரி. நாமளும் தான் கேட்காம இருக்கோம். ஏதோ ஒரு நேரத்தில் கேட்குறோம், வாய்க்கு பூட்டு போடுங்கிறோம். நம்ம கேட்குற பிராரமாகவே கடவுள் நடந்துக்கிட்டா வாய்க்கு உண்மையாகவே இங்கே ஒரு ஓட்டை, இங்கே ஒரு ஓட்டை. இந்த ட்ரைபல் பீப்புளெலாம், இந்த மலைவாழ் மக்கள்லாம் எல்லா பக்கமும் குத்திருப்பாங்க. ஐயோ, பார்க்கவே பயமாக இருக்கும். சைக்கம் எப்படி தான் அதுங்க திங்கிதுன்னு தெரியல. ஒரு ட்ரைபல் பீப்புள் பார்த்திங்கன்னா இந்த அதோட இப்படி தொங்கியிருக்கும். இங்கேருந்து ஒன்று டோலாக் மாதிரி தொங்கும், போத் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும். அது அப்படி வம்சமே அப்படி தான் இருக்கும். இங்கே ஒன்று தூக்கியிருக்கும், எல்லா பக்கமும் குத்தியிருக்கும், எல்லா பக்கம் ஒரு சங்கு ஒன்று, சாவி. ஐயோ கடவுளே! ஆனாலும் அதுங்களுக்குள்ளே இருக்கிற அட்டகாசம் சாமிக்கு தான் தெரியும், அறியாமல் ஆண்டவருக்கு தான் தெரியும். அதுங்களை விட நம்ம கேவலமாயிட்டோமா? அதுங்களை கேவலமாக நினைக்கிறோம். நம்ம வாயை வச்சுக்கிட்டு எவ்வளோ எவ்வளோ நஷ்டத்தை விதைக்கிறோம். மன்னிப்பை கடவுளுக்கு கொடுக்கறது கஷ்டமே இல்லை, மன்னிச்சிட்டே தான் இருக்குது. அதனால தான் பழச்சிட்டே இருக்கும். ஆனால் ஏன் வாழ்க்கை முன்னேறலை? ஏன் விடுதலையை அனுபவிக்க முடியல? முழு விடுதலை அனுபவிக்க முடியல, முழு சுகத்தை, முழு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல. திருப்பி திருப்பி அதை செஞ்சிட்ருக்கோம். திருப்பி திருப்பி செய்யணும், திருப்பி திருப்பி மன்னிக்கிறார். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். அதெல்லாம் நான் யோசிக்கிறேன். விளைச்சலை தேவன் அறியாமல் உள்ள காலங்களில் ஒரு முறை தான் பார்க்காம இருந்து விளைச்சலை கூட ஆண்டவர் தொட்டு அதில் கூட குறுக்கிட்டு விளைச்சல் பொய்த்து போயிடுச்சுன்னா திருப்பி அந்த அரித்து போட்ட வருஷங்களின் பலனில் திருப்பி 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 தர்றதாக எங்கேயும் நான் பைபிள் வாசிக்கல. வெதர் அதான் பழைய ஏற்பாட்டிலேயோ புதிய ஏற்பாட்டிலேயோ. கேட்டு பழகிட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் பொறுக்கி எடுத்து தான் சொல்லிகிட்ருக்கேன். சும்மா வாய்க்கு வந்தமே 4 அடித்து விட்றது எங்கள் விஷயமே இல்லை, பிரச்சனையே இல்லை. இதுனா நீங்கள் உங்களுக்கே தமிழ் படிக்க தெரியும், எழுத படிக்க தெரியும், கொஞ்சம் நஞ்சம் தாராளமாகவே புரிஞ்சிக்க தெரியும். இதை படித்து நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியதுதான், பிரகாசமாக வாழ்ந்துருக்க வேண்டியதுதான். இன்னும் பைபிளில் சொல்லாத ஏதாவது சொல்லலாம்னா தான் கூடி வரணும். நமக்கு பைபிளில் சொன்னதே எல்லாமே நமக்கு தெரிகிறதா நினைக்கிறோம், தெரிஞ்சதான் நினைக்கிறோம். ஆனால் எங்கே நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு தெரியல. ஸோ கர்த்தருடைய பார்வைக்கு திரும்பி திரும்பி பொல்லாப்பு செய்யாதீங்க. சங்கீத புத்தகத்தில் நிறைய வாசிக்கிறோம்.
சீக்கிரமாக தேவனுடைய மகத்துவத்தை மறந்தார்கள், அவருடைய அற்புத கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய அதிசய செயல்களை மறந்தார்கள். அந்நிய தேவர்களை நாடுவதில் நம்பர் 1 கூட்டம் இஸ்ரேல் ஜனங்க. அந்நிய விஷயத்தில் தலையிட்டுக்கிறதுல நம்பர் 1 கூட்டம் சபையில் இருக்க மக்கள். ஆனாலும் பாகாலுடைய நாமத்தை உச்சரியாமல் கர்த்தராலே காக்கப்பட்ட 7000 பேரை போல் எத்தனையோ பரிசுத்தவான்கள் சபைகளில் இருக்கிறாங்க. எல்லா சபைகளிலும் இருக்கிறாங்க. இந்த சபையில் இருக்கணும். எண்ணிக்கைக்குட்பட்டவளாக இருக்கனால நமக்கு நம்முடைய போராட்டங்கள் முன்ன பின்ன ஏற்புடையதாக இல்லை. ஆனாலும் தேவன் நம்மேல் கரிசனையாக இருக்கிறார், தேவன் நம்மேல் பாசமாக இருக்கிறார், கண்காணிப்பாக இருக்கிறார். பொல்லாப்பை நிறுத்திக்கிறது ஒரு பெரிய வெற்றி. பொல்லாப்பு செய்த இடத்துல நன்மையை செய்ய ஆரம்பிப்பது தான் நிரந்தர வெற்றி. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், ஸ்டாப் டூயிங் டேமேஜ் இஸ் குட், பட் ஸ்டார்ட் டூயிங் something constructive is much more welcome. மூணாவது, தேவனோடு பழகிற விஷயத்தில் அவங்க காமிச்ச அசட்டத்தனம். சரித்திர பாடம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 2 verse 11. 2 வசனங்களை நியாயாதிபதியின் புத்தகத்தில் வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். திரும்பியும் பொல்லாப்பு செய்கிற விஷயத்தில் அவங்க தேவனை அசட்டை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த அசட்டைத்தனத்தினாலும் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல், கொஞ்சம் கூட மனித நேயம் இல்லாமல், பொது அறிவே இல்லாமல், காமன் சென்ஸே இல்லாமல் நடந்துட்டாங்க. 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் இஷதாயிமின் கையிலே விற்று போட்டார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூஷான் இஷாய்தாயிமை 8 வருஷம் சேவித்தார்கள். ஒரு பழக்கம் நம்ம வாழ்க்கையில் சாகிறதுக்கு, ஒரு பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு, ஒரு அநீதத்தை ஜெயிக்கிறதுக்கு, ஒரு ஒழுங்கினத்தை ஜெயிக்கிறதுக்கு இஷ்டம் போல் வருஷம் பிடிக்குது. புரியல எனக்கு தான். நான் சொல்லுவேன், இல்லை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சளியோடு வாழ பழகிட்டோம். சளிலாம் இல்லாமல் எப்படிங்க இருக்க முடியும் அப்படின்னு ஒரு பையன் நம்ம சபையில் கேட்டான். ரைட்டுப்பா, அடிக்கடி சளி பிடிக்கும், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஐஸ்கிரீம் தின்னுப்பா. என்ன அப்படி சொல்? ஏன்பா, சளியை தான் யாருக்கு இல்லாமல் இருக்கும், சளிலாம் ஒன்றா ஒரு மேட்டரா அப்படிங்கிற, கொஞ்சோண்டு வச்சுக்க நிறைய வச்சுக்கலாமே. குடும்ப பெண்கள், நீங்கள் தாய்மார்கள், பாட்டிமார்கள், ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? இப்படியே பெஞ்சை சூடேற்றிட்டு போகிறதில்ல. யூ ஆர் ஸோ ஹாப்பி. God has to touch your heart. உங்கள் வீட்டில் ஒரு ஆன்மீக எழுப்புதல் வரணும். உங்கள் வீடு ஒரு மலை மேலுக்க பட்டணமாக, விளக்கு தண்ணி மேலுக்கு விளக்காக இருக்கணும். இஸ்ரவேலர்னு சொல்லும்போது அன்றைக்கி இருந்து எத்தனை ஜனத்தொகை, அத்தனை பேருக்கு தான் இந்த வார்த்தை கடவுள் சொல்கிறாரு. சிறுதுளி பெருவெள்ளம், ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம். அது 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலக்க பண்ணினார். அதைத்தான் பார்க்குறீங்களா? அதுவும் இல்லை, என்னமோ இந்த இப்போ நமக்கு எப்படி தெரியுமா இருக்குது, நொண்டி குதிரைக்கு சறுக்குன்னு தான் சாக்குங்கிற மாதிரி ஆடி பிரேயில் இருக்க 600 ஆவியை பிடிச்சி இந்த ஆவி தான் இந்த பண்ணிகிட்ருக்கு. நான்லாம் கரெக்டாக தான் இருக்கிறேன், காலையில் சின்ன சோத்திரம் சொல்கிறேன், அந்த ஆவி தான் வந்து போட்டு அலக்கழிக்குது, அதுதான் பற்றிக்கிட்டு போகுது, அதுதான் பிச்சுக்கிட்டு போகுது, அதுதான் வேலையை கிழிச்சிட்டு போகுது இப்படின்னு. யூ வாண்ட் டு பிக் சம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் அட்டாக்கிங் யூ. ஆமாவா? நம்முடைய பிரச்சனை தீராமல் அது பலத்து போகிறத பார்க்குறோம். புத்தி வருதா? சொந்த பந்தத்தையோ கொண்டவங்க கொடுத்தவங்களையோ உடன் பிறப்புகளையோ உடன் விசுவாசிகளையோ மூத்தவர்களையோ இளையவர்களையோ முந்தினவர்களையோ பிந்தினவர்களையோ அஞ்ஞானிகளையோ அயலத்தாரையோ இல்லை பில்லிசுனி மாந்திரிகளையோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட தாக்குதலாக்கும் நம்ம அப்படிப்பட்ட ஒரு யோபு ஆக்கும், அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான்களாக்கும். நம்மளே சாத்தான் டார்கெட் பண்ணி வர மாதிரி நம்ம சொல்லிகிட்ருக்கோம், காரணத்தை கண்டுபிடிச்சிட்ருக்கோம். அப்படியே பலத்து போச்சே, அதுலேருந்து விடுதலை பெறுவோன்னு சூடு சொரணையோடு நிவாரணத்தையாக தேடுறோமா, விடுதலையை தேடுறோமா, வெற்றியை தேடுறோமா, அனுதாபத்தை கலப்புறோம். நிலைமை நீங்கள் உங்களுக்கு வரக்கூடாது, அதே பேசக்கூடாது, நீங்கள் பட்சாதாபத்தை தேடக்கூடாது, பரிகாரத்தை தேடணும். பரிகாரத்தை தாண்டி பரிசுத்தத்தை தேடணும். உங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவருங்கிறத நல்லா மண்டையில் சுத்தியில் போட்டு அடித்து உட்காருங்க பேசாமல் அப்படின்னு அவரை உட்கார வச்சிடுவோம். அவரை நம்ம எழும்ப விடுறதில்ல. அவர் நீங்கள் பஞ்சாயத்துக்கு ஆளை கூட்டிகிட்டு வந்தால் அவர் ஒதுங்கிடுவார். நீங்களே நிவாரணத்தை தேடிட்டீங்க, நீங்களே பரிகாரத்தை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு விட்டுருவார். இல்லை இயேசுவே நீங்கள் வாங்க, நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் பேசுங்க, நீங்கள் விடுதலை செய்யுங்க, நான் உங்களுக்குள்ளே உங்களுக்கு பின்னே உங்களுடன் நான் இணைந்து மறைந்து கொள்கிறேன். ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? குருடர்களும் குருடிகளுமா வந்துட்டு போகிறீங்க. உங்களை பார்க்குறாங்க, உங்கள் பிள்ளைங்க பார்க்குறாங்க, உங்கள் சந்ததி உங்களை பார்க்குது. உங்கள் வாழ்க்கையில் என்ன விசேஷம், உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரகாசம், உங்கள் வாழ்க்கையில் என்ன வெற்றி, உங்கள் வாழ்க்கையில் என்ன நிறைவு, என்ன வாட் இஸ் தேர், அது என்ன நிறைஞ்சி வழியுது, எது ததுமுதுன்னு பார்க்குறாங்க. கான்ஸ்டன்ட்லி தே ஆர் வாட்சிங். உங்களை பார்த்தா எது எக்ஸைட்டிங்காக இருக்குது, எது இன்ஸ்பைரிங்காக இருக்குதுன்னு உங்கள் சந்ததி பார்க்குது, உங்கள் இளைய சந்ததி பார்க்குது, உங்கள் பெத்த சந்ததி பார்க்குது, உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க பார்க்குறாங்க. உங்கள் வைராக்கியம் எந்த இருளை உண்டு இல்லைன்னு ஆக்குது, எந்த கட்டை அறுத்து போடுது, கண்ணால் பார்க்குற கண்ணால் காணாத அந்த கட்டுகளை எது எரிக்குது, எது சுட்டு இங்கே வெட்டுறோம், அழிக்கிறோம், சுட்டெரிக்கிறோம், கட்டுக்கிறோம், அப்படி இப்படின்னு அந்த வார்த்தையெல்லாம் அவர் வேறு சொல்கிறாரா, நம்ம வேறு ஒட்டனே அப்படி. வாட் இஸ் ரியலி ஹேப்பனிங் ஆஃப்டர் எவ்ரி ப்ரேயர்? அது ஒவ்வொன்றும் 600 குண்டு. அங்கே டெல்லி போராட்டத்தில் நீட்டில் பெலட்ஸ் அப்படிங்கிற ரப்பர் குண்டு, இட்ஸ் நாட் ரியல் புல்லட், ஆனால் ரப்பர் குண்டே போதுமான அளவுக்கு பாதிச்சிடும். ஆனால் படக்கூடாத இடத்துல பட்டால் உசுறு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பாதிப்பால் தான் போகும் ஒழிய அந்த குண்டில் இருக்க விஷத்தால் இல்லை. அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 பிள்ளைகளுக்கு கண்ணு போச்சு, காது போயிடுச்சு. சரி, இப்போ தட் இஸ் நாட் தி இஷ்யூ. இந்த ஒவ்வொன்றுமே ஒரு ஏவுகணை, இந்த ஒவ்வொரு குறிப்பும் ஒரு ஏவுகணை. எவ்வளோ பிரமாதமான ஸ்கேன், 600 டிஃப்ரெண்ட் ஸ்கேன் ரிப்போர்ட். அப்போது ஸ்கேன் எடுத்துட்டோம், நம்முடைய கோளாறை காமிச்சிருச்சு. மருந்து என்ன? அந்த வேலைக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறது, அந்த வியாதிக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறது, அந்த எண்ணத்துக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறது. எப்படி தான் என்னால் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஆடி டைம்லேயே சொல்லிட்டேன்.
அண்மையில் கூட ஞாபகப்படுத்தினேன். நம்ம எல்லாத்துக்குமே இதுதான் உண்மை. சாத்தானுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாமல் அவனால் வேலை செய்ய, வெறும் காற்றுல அவனால் வேலை செய்ய முடியாது. சும்மா வேணால் புயல் அடிக்கிற மாதிரி சூறாவளி காற்று இருப்பான், அதுக்கு மேலெலாம் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த காற்று அடங்கி தான் போகணும், வாய்ப்பே இல்லை, அடங்கி தான் போகணும். அதை ஒன்றுமே பண்ணாமல் தானே அடங்கி போயிடும். அப்படியே ஒரு 30-40 அடி உயரமாக சூறாவளி வரும், அப்படியே நவந்துட்டே வரும். அப்புறம் இறங்கி தான் போகணும், வெக்கப்பட்டு இறங்கி தான் போகணும், டிசிப்பேட் ஆகி தான் போகணும். அதை போய் ஏதாவது வழியில் இருக்கிற ஏதாவது தாக்குனா தான் உடனே என்ன தொட்டியா உன்னை போகிற அப்படியே பிடிங்கிட்டே போகிறேன், மரத்தை பிடிங்கி, அதுக்கப்புறம் இட் ஹாஸ் டு டை டவுன். சத்துருக்கு ஒரு எம்பாடிமெண்ட் இல்லைன்னா ஹீ கேன் நாட் வேக் இஸ் டெயில். அவன் வால் ஆட்டவே முடியாது. அவனுக்கு சிந்தை ரொம்ப பிடிக்கும், நல்லா உட்காந்துக்குவான். அவன் சரீரத்தில் உட்காரதை விட நம்முடைய சிந்தையில் உட்கார்றது தான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். பெருமூச்சு விடுறதுல பிரயோஜனம் இல்லை. சிந்தையை வாக்கு கிடங்காத பெருமூச்சுக்களோடு மன்றாட்டு ஜெபம் நமக்காக செய்கிற பரிசுத்தாயனை சார்ந்து அந்நிய பாஷையிலையும் கர்த்தருடைய வார்த்தையும் சொல்லி ஜெபிக்கிறதுல தான் நம்ம வெற்றியை பெற முடியும். நம்முடைய சிந்தையை ஆண்டவருக்கு தன்னார்வமாக விட்டு கொடுக்கணும். அவருடைய சிந்தையை சிந்திக்க ஆரம்பிக்கணும், அவருடைய திட்டத்தை சிந்திக்க ஆரம்பிக்கணும், அவருடைய வார்த்தையை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும். அவருக்காக காத்திருக்க, பொறுமையாக இருக்க நாம் விட்டு கொடுத்து பழகணும். We need to really walk with Christ, talk with Christ. பரிசுத்த ஆவியானவருமே அவரால் எல்லாம் முடியும்னா கூட அவருக்கு நாவை விட்டு கொடுத்தா தான் பேசுவார், சிந்தையை விட்டு கொடுத்தா தான் புரிதலை தருவார், சரீரத்தை விட்டு கொடுத்தா தான் வல்லமையால் நிரப்புவார், சுகத்தால் நிரப்புவார். ஆமாம், அப்படி தான் நம்முடைய ஐம்புலன்களை மெய், வாய், கண், மூக்கு, செவி கொடுத்தா தான் தேவனுடைய திட்டங்களை நமக்கு சொல்லி தருவார், கற்றுத்தருவார், பயிற்றுவிப்பார். அவர் அசுத்தாவி மாதிரி நம்மளை பெர்மிஷன் இல்லாமல் ஆட்கொண்டு அலக்கழிக்க மாட்டார். நாம் ரொம்ப காலமாக இப்படி பண்ணுறோம். நீரே செய்யும், அவர் செய்கிறதுக்கு நம்ம அவர் தான் செஞ்சு முடிச்சிட்டாரு. அவர் நமக்குள்ளாக கிரியை செய்து நம்மை கொண்டு கிரியை செய்கிறதுலாம் அவருக்கு மகிமை, அதுதான் அவருக்கு புகழ்ச்சி, அதுதான் அவருக்கு மேன்மை. ஏன்னா ஒரே காரணம் தான், எனக்கு புரிஞ்ச காரணம், நாம் தேவ தூதர்களோட சற்று சிறியவராக உண்டாக்கப்பட்டவங்க. தேவ தூதர்களை போல் இப்போ நம்ம வாலாட்ட முடியாது, நமக்கு சுதந்திரம் கிடையாது, பிரம்மாண்டமான வேலையை நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் ஆவியானவர் விட்டு கொடுத்தா தேவ தூதர்களையே நாம் ஆளுகை செய்யலாம். ஆசை, ஆளுகை மேலே அவ்வளோ ஆசை. இப்போ எப்படி அரசியல் கட்சிகள் எப்படி இருக்காங்க, பதவி மோகம், ஊழலற்ற ஆட்சின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அத்தனை கோடி ரூபா ஒவ்வொருத்தனும் சுருட்டிட்டானுங்க. கேவலம். நாலாம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? ஏகூத் மரணம் அடைந்த பின்பு இஸ்ரேல் புத்திரர் திரும்ப கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியனுடைய ராஜாவின் கையில் விற்று போட்டார். அவனுடைய சேனாபதிக்கு சிசரா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய சேத்திலே குடியிருந்தான் என்று நம்ம பார்க்குறோம். விற்று போட்டார். என்ன ஒரு பெயின்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். உங்களை விற்று போட்டால் என்ன அர்த்தம்? நீங்கள் தான் சொல்லி புரிஞ்சுக்கணும். நான் சொல்லி கொடுத்ததாகவே இருக்கும், யாரும் சொல்லி கொடுத்ததா இருக்கக்கூடாது. ஒரு சாமானை வாங்கினீங்க, அதை விற்கிறது உங்களுக்கு தெரியுது,
ரூபாய்க்கு வாங்கினீங்க, 15 ரூபாய்க்கு விற்கிறீங்க, 5 ரூபா லாபம். ஆனால் நீங்கள் திரும்பி அதை போய் வாங்கும்போது அவன் 15 ரூபாய்க்கு தருவானா? ரூபாயாவது எக்ஸ்ட்ரா கொடுத்து 16 ரூபாய்க்கு தான் வாங்க. ஏன்னா நானே உனக்கு 15 ரூபாய்க்கு தான் கொடுத்தேன், நீ என்கிட்ட ரூபா கேட்குற. பழசாயிடுச்சு, வேணா கொடுத்துட்டு போய் இல்லைனா போயிட்டே அடுத்த கடை பாரு சொல்கிறேன்னா. நாம் விற்று போட்டதை திரும்பி பெறுவதற்கு we need to pay more. சில விஷயத்தை we cannot buy back. சில விஷயத்தை வாங்கவே முடியாது திரும்பி. இன்னும் நமக்கு சொந்தமானதை விற்று போட்டோன்னா என்ன அர்த்தம்? 1000 அர்த்தம் இருக்குது. மேனேஜ் பண்ண துப்பு இல்லைன்னு அர்த்தம், பிடிக்கலன்னு அர்த்தம், முடியலன்னு அர்த்தம், பிரயோஜனப்படுத்திக்க தெரியலன்னு அர்த்தம். எப்படி இருந்தாலும் ஒரிஜினலாக ஒரு முறை வாங்கினது அடுத்த நிமிஷம் விற்றிங்கன்னா செகண்ட் ஹேண்ட் குட் தான். அது இப்போதாங்க பில்லு தான் காமிக்கிறீங்க, கை மாறிடுச்சு, அவ்வளோதான் மேட்ரு. செகண்ட் ஹேண்ட் குட் தான் அது. நீங்கள் என்ன தான் சட்டம் பேசினாலும் சட்டத்தில் அதுக்கு இப்போ தான்ப்பா வாங்கினா உடனே நெக்ஸ்ட்டு மினிஷ் இப்படியே கை மாற்றினாலே, லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மாற்றினா, ரைட்லேருந்து லெஃப்ட்டு மாற்றினாலும் செகண்ட் ஹேண்ட் குட் தான். உங்களால் ஏற்றுக்க முடியாதுல்ல. இதுதான் வர்த்தகத்தில் இருக்கிற கடினமான சட்டம். 1000 ரூபாய்க்கு வாங்கி ரைட்டில் 1000 ரூபாய்க்கு வாங்கி லெஃப்ட்டில் விற்றும்போது 900 ரூபாய்க்கு தான் கேட்பான். 900 ரூபாய்க்கு கேட்டால் அவன் ரொம்ப 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 நல்லவன். பாதி கேட்பானுங்க, 75-60% அப்படின்னு கேட்பாங்க. என்ன சார் இப்படி கேட்குறீங்க? சார் பேக்கெட்டே பிரிக்கலை சார், அவ்வளோதான். ஆறாம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானரின் கையில் ஒப்பு கொடுத்தார். ஒரு நேரத்தில் விற்று போடுறேங்கிறாரு, ஒரு நேரத்தில் ஒப்பு கொடுத்தேங்கிறாரு, இன்னொரு கையில் அடிமையாக ஆண்டவர் அனுப்பினார்னு பார்க்குறோம். இல்லை அவர்கள் இவர்களை ஆட்கொள்ளும்படி, பிடித்து கொள்ளும்படி, சிறைப்படுத்தும்படி ஆண்டவர் அனுமதி கொடுக்குறாரு. 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இல்லை 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்திரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் அம்மோன் புத்திரரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் செய்தோம். போதாதா? ஒரு அறிவிப்பு போதாதா? ஒரு பெரிய கேங்காகவே சேர்ந்து கும்பிட்றாங்க. நமக்குள்ளே துர்பத்தி வரும்போது ஒன்று மாத்திரம்தான் வருதா? பொய் வந்துட்டால் போதும், அதுக்குள்ளே எல்லாமே வந்துடும். நமக்குள்ளே பொய் மாத்திரம் வந்துட்டால் எல்லாமே வரும். எது வந்தது வரலைன்னே தெரியாமல் ஒரு பெரிய கூட்டமாக வந்துடும். பின்மாற்றம் அடையும் போது சொந்த பந்தத்து பின்னாடி போனால் எல்லாமே வந்துடும், எல்லாமே உறவு பாராட்ட வருவாங்க. இதெல்லாம் தேவன் நமக்கு சரித்திர குறிப்பாக எழுதி வச்சிருக்கிறாரு, படிப்பினையாக எழுதி வச்சிருக்கார். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் கேப்டிவிட்டி. 40 வருஷம் அவங்கள ஒரு தலைமுறையே அவங்கள சேவிக்கும்படி ஒரு தலைமுறை காலம் போகணும். ஏன்னா அந்த அளவுக்கு டீப் ரூட்டட் ஆயிடுச்சு. யோசிங்க, இந்தியாவில் இருக்கிற நம்ம இதை ரொம்ப யோசிக்கணும், தமிழகத்தில் இருக்க நம்ம ரொம்ப யோசிக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய யுத்தம், நம்முடைய ஆவிக்குரிய அர்ப்பணிப்பு, நம்முடைய ஆவிக்குரிய பயணம், நம்முடைய ஆவிக்குரிய குணங்களை குணம் தானே மாறணும், இதயம் தானே மாறணும். இதய மாறுதல், மறுபிறப்பு அடையணும். மக்கள் தன்னார்வமாக ஆண்டரோடு ஒரு கனெக்ஷன் ஏற்படணும். காற்று கருப்பு போகிறது, தலைவலி போகிறது, காய்ச்சல் போகிறது, வேலை இல்லாத வேலை கிடைக்கிறது, கல்யாணம் ஆகுது கல்யாணம் கிடைக்கிது, பிள்ளை இல்லாத பிள்ளை கிடைக்கிறதெல்லாம் இயேசு நம்பி அது மறுபிறப்பின் அனுபவம் சொல்லவே முடியாது.
இப்படி ஒவ்வொன்றா நடக்கணும்னு கேட்டுகிட்டே இருப்போம். இப்போ பார்த்தா நம்ம எப்படி இருக்கோம்? இவ்வளோ நாள் வளர்ந்து ஆண்டவர் மறுபிறப்பு அடைந்துட்டோமாக்கும், ஞானஸ்நானம் பெற்றுட்டோமாக்கும், ஆவியின் அபிஷேகத்தை அடைந்துட்டோமாக்குன்னு சொல்கிற நம்ம இன்னும் ஆண்டர்கிட்ட தான் கேட்டுகிட்டே இருக்கோம். எதாவது கொடுப்பீங்களா? வாட் வில் ஐ கெட், வாட் வில் யூ கிவ், என்ன எனக்கு கிடைக்கும், என்ன நீங்கள் கொடுப்பீங்க, இப்படி தானே இருக்கோம். எனக்கு நீர் போதும், எனக்கு நீர் தான் வேணும்னு ஒரே மாற்றுக்கருத்துக்கே இடம் இல்லாமல் வேறு எதுவுமே உள்ள நுழையாத அளவுக்கு ஒரே குரலாக ஒரே காரியமாக ஆண்டுகிட்ட கேட்குறோம். இல்லை இல்லை இல்லை, நாம் தேவனை அவருடைய உபகாரங்களுக்காக, அவருடைய உபசரணைக்காக, அவருடைய உதவிகளுக்காக, அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக, அது பொருளாக இருக்கலாம், இடமா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, வி ஒன்லி சீக் ஹிம் ஃபார் சச் திங்ஸ். ஈவன் ஆவிக்குரிய போர்வை ஒரு சாயம் பூசினா எனக்கு வரங்கள் வேணும்னு அதுக்காக கேட்போம். எனக்கு நீங்கள் தான் வேணும், எனக்கு நீங்கள் போதும். பாட்டில் தான் சொல்லி தான் பாடி பார்க்குறோம். இதயம் எதை தேடி போகுது?